இன்றைக்கி கோவைக்காய் வச்சு கோவைக்காய் சட்னி செய்ய போகிறோம். கோவைக்காயில் பொரியல் குழம்பு செய்யலாம். கொஞ்சம் வித்தியாசமாக சட்னி செய்ய போகிறோம். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்தில் செய்யலாம். புதுசாக சமைக்க பழகிறவங்க பேச்சுலர்ஸ் கூட இது செஞ்சிடலாம். வாங்க, இதுக்கு தேவையான பொருளை நம்ம இப்போ பார்க்கலாம். கோவைக்காய் 200 கிராம், வரமிளகா 3, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறோம். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறோம். கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்க, கருவேப்பிலை 1 கொத்து, உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன். வாங்க நம்ம இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ கோவைக்காய் சட்னி செய்ய ஆரம்பிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வடைச்சட்டியை வச்சிடலாம். அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நேரம் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுடலாம். கேஸ் மீடியம் சைஸ் வச்சுக்கலாம். கூட வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசை இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது. நம்ம தக்காளி சட்னி புதினா சட்னி தான் பொழுது வரைக்கும் செய்கிறோம்ல. இப்போ இது வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க பெரியவங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வரமிளகா போட்டுடலாம். ஒரு தக்காளி, இப்போ நம்ம கோவைக்காய் போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி விடும், அதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும். ஒரு 3 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். பாருங்க, எண்ணெயில் நல்லா காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நம்ம நைஸாக அடித்து எடுத்துக்கலாம். இந்த கோவைக்காய் சட்னி வறுத்ததெல்லாம் மிக்சியில் இந்த மாதிரி நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஒரு பவுலில் நம்ம மாற்றிடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம இப்போ கோவைக்காய் சட்னிக்கு தாளிப்பு கொடுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம். வடைச்சட்டி சூடு ஏறட்டும். சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடலை எண்ணெய்னாலும் சரி, நீங்கள் ரீஃபண்ட் ஆயில்னாலும் சரி, உங்கள் பிரியம் அது. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுடலாம். பொரியட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் பிச்சு போட்டுடலாம். இப்படி பிச்சு போட்டால் கொஞ்சம் மணமாக இருக்கும், அதனால தான் கொஞ்சம் கருவேப்பிலை பிச்சு போடுறோம். இது நம்ம சட்னியில் ஊற்றிடலாம். பாருங்கள், சூப்பரான கோவைக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. உப்பு காரெல்லாம் ரொம்ப சரியாக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது.
கோவக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதே மாதிரி செஞ்சு கொடுத்தா தனியாக கோவக்காய் கூட சாப்பிட சில பேர் தவிர்ப்பாங்க. இந்த மாதிரி நம்ம சட்னியாக செஞ்சு கொடுத்தோம்னா அது டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அதனால் கோவக்காய் சட்னி தானேன்னு அவங்களும் ஆச்சரியப்படுவாங்க. நீங்களும் இதே அளவோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாராட்டுக்கள் நிச்சயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து. மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உணவே மருந்து.